அனைவருக்கும் வணக்கம். நான் காயத்ரி கிருஷ்ணன். ராகி மாவு தேங்காயை வச்சு ஒரு அருமையான டிஃபன் தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் நல்லாயிருக்கும். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு நம்ம மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க பார்க்கலாம். இந்த டிஃபன் ரெசிபிக்கு தேவையானதெல்லாம் எடுத்து வச்சுருக்கோம். என்னென்னு பார்த்துடலாம். 4 ஸ்பூன் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கோம். 1 ஸ்பூன் அரிசி மாவு, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாயை ஃபைனாக கட் பண்ணிக்கலாம். கருவேப்பிலையும் கட் பண்ணி வச்சுருக்கோம். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக ஜீரகம், சின்ன கப்பில் 1 கப் தேங்காய், பெருங்காயம். இவ்வளோ தான் தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ். மிக்சிங் பவுலில் ஃபஸ்ட்டு நம்ம ராகி மாவு சேர்த்துக்கலாம். அரிசி மாவு, பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சதை உள்ளே சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, ஜீரகத்தையும் ஆட் பண்ணிவிடுவோம். பெருங்காயம், தேவையான அளவு உப்பையும் சேர்த்துடலாம். ஃபஸ்ட்டு இதை ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுப்போம். இந்த டிஃபனோட ஸ்பெஷாலிட்டியே நம்ம தேங்காயை அரைச்சி தேங்காய் பாலாக ரெடி பண்ணி அதை இந்த மாவில் மிக்ஸ் பண்ணி தோசை ப்ரிப்பேர் பண்ணுறது தான். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் ஒரு தடவை நம்ம நல்லா கலந்து விட்டுட்டோம். இப்போ இதில் நம்ம ஒரு சைடு இருக்கட்டும். நம்ம தேங்காயை அரைச்சி தேங்காய் பால் ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். மிக்ஸி ஜாரில் நம்ம எடுத்து வச்ச தேங்காயை சேர்த்துக்கலாம். ராகியை ப்ளெயினாக தோசை ப்ரிப்பேர் பண்ணோன்னா கொஞ்சம் டேஸ்ட் கம்மியாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம தேங்காய் பால்லாம் அரைச்சி விட்டு பண்ணும்போது நல்லா டேஸ்டியாக இருக்கும். ஃபஸ்ட்டு இதை துருவலாக அரைச்சி எடுத்துப்போம். அப்புறமா இதில் தண்ணி சேர்த்துட்டு நம்ம நல்லா பேஸ்ட்டாக அதுலேருந்து தேங்காய் பால் எடுக்கலாம். தேங்காயை துருவலாக அரைச்சாச்சு. இப்போ இதில் நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ இதை நம்ம அரைச்சி எடுத்துப்போம். தண்ணி விட்டு நம்ம தேங்காயை அரைச்சி எடுத்துட்டோம். இப்போ இங்கே நம்ம அதை ஃபில்டர் பண்ணி அடியில் பாத்திரத்தில் நம்ம தேங்காய் பாலை கலெக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டில் தோசை நல்லாயிருக்கும். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தேங்காயை நல்லா பிழிஞ்சிட்டா கீழே பாருங்கள், ஃபஸ்ட்டு பால் நல்லா திக்கான பால் நமக்கு கிடச்சிருக்கு. ஃபில்டர் பண்ணி வச்ச இந்த ஃபஸ்ட்டு தேங்காய் பாலை அப்படியே இந்த மாவில் சேர்த்துக்கலாம். சேர்த்து கலந்து விட்டுப்போம். இப்போ இதை மிக்ஸ் பண்ணி நம்ம ஒரு சைடு வச்சுக்கலாம். இங்கே நான் மறுபடியும் இதை தண்ணி விட்டு இந்த தேங்காயை நான் அரைச்சி இன்னும் கொஞ்சம் தேங்காய் பால் எடுக்க போகிறேன். அதை எடுத்து நம்ம இதோட கலந்தோன்னா தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். நான் எடுத்து முடிச்சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். 2 தடவை தேங்காயை அரைச்சி பாருங்கள், இந்த மாதிரி பாலை ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். இப்போ அதை நம்ம இதில் ஆட் பண்ணிடலாம். சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. மொத்தமாக கலந்துட்டு நான் காட்டுறேன். தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு கலந்துக்கலாம். இதையும் ஆட் பண்ணிடுறேன். மாவை நம்ம மிக்ஸ் பண்ணி ரெடியாக வச்சுட்டோம். இப்போ நம்ம தோசைக்கல்லில் தோசை ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடலாம். கல் நல்லா ஹீட்டாக எடுத்து ரெடி பண்ண மாவை எப்படி நம்ம ரவா தோசைக்கு எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோமோ சுற்றி விட்டுக்கலாம் மாவை. இப்போ இதில் மேலாக கொஞ்சமாக நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். வெங்காயத்தை ஃபைனாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை அப்படியே மேலாக தூவிடலாம். நீங்கள் மாவில் கூட வெங்காயத்தை போட்டு அப்படியே கலந்து டேரெக்டாக கூட நீங்கள் தோசை ப்ரிப்பேர் பண்ணலாம். உங்களோட சாய்ஸ் தான். சுற்றி 1 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம். அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெந்து ரெடி ஆகட்டும். ஒரு சைடு ரெடியாக எடுத்து மெதுவாக நம்ம எடுத்து திருப்பி போட்டுக்கலாம். எவ்வளோ பர்ஃபெக்டாக வந்திருக்கு பாருங்கள். கிறிஸ்பியாக இருக்குது. அடுத்த சைடு ரெடி ஆகட்டும். தோசை ரெடியாக எடுத்து நம்ம அப்படியே சூடாக சர்வ் பண்ண வேண்டியதான். சுட சுட சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். மேலாக அந்த ஆனியனோட சாப்பிடும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். சர்வ் பண்ணிடலாம். மொறுன்னு அருமையாக வந்திருக்கு. இன்னொரு தோசையும் இதே மாதிரி நம்ம ரெடி பண்ணி காட்டுறோம். இன்னொரு தோசையும் அதே மாதிரி விட்டுருக்கோம். திருப்பி போட்டுக்கலாம். இந்த தோசையை ரெடியாக எடுத்து நம்ம எடுத்துடலாம். ராகி மாவில் தேங்காய் பால் கலந்து தோசை சூப்பராக ரெடியாகி வந்திருக்கு.
கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசையை நம்ம வெறுமை கூட சாப்பிடலாம், அப்படி அதுவும் நல்லா தான் இருக்கும். இன்றைக்கி நான் தக்காளி தொக்கை சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட போகிறேன். கண்டிப்பாக எல்லாருமே ட்ரை பண்ணிவிட்டு ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். மேலும் மேலும் இன்ட்ரெஸ்டிங் வீடியோஸ்க்கு மணக்கோலம் குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.